வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர் சர்க்யூட் டயக்ராமை கனெக்ட் பண்ணி அதோட அவுட்புட் வேவ்ஃபார்மை வந்து பார்த்தோன்னா பிளாட் பண்ண போகிறோம். இந்த வேவ்ஃபார்மில் பாருங்கள், ரெண்டு அவுட்புட் இருக்குது, VC1 VC2. VC1 ஹையாக இருக்கிறப்ப VC2 லோவாகவும், VC1 லோவாக இருக்கிறப்ப VC2 ஹையாகவும் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர். ஒன்று லோவாக இருக்கிறப்ப இன்னொன்று ஹையாக இருக்கும். அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டருக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைங்கிறது முதல்ல பார்க்கலாம். அதாவது CL100 NPN டிரான்சிஸ்டர் CL100 வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 தேவைப்படுது, 2 எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா RC1 RC2 1.5 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் 2 பாருங்கள், 1.5 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் 2 எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது RB1 RB2 அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 47 கிலோ ஓம் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு 56 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் வச்சு செஞ்சு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது 47 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 56 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் நான் எடுத்து செக் பண்ண போகிறேன். இப்போ 56 கிலோ ஓம் 2 எடுத்துக்கிட்டோம். அடுத்தது கெப்பாசிட்டரு C1 C2 2 கெப்பாசிட்டரு நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 மைக்ரோஃபேரட் கொண்ட 2 கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். பொலாரிட்டி கெப்பாசிட்டரு ப்ளஸ் மைனஸ் இருக்கும், கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்பனன்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரெட் போர்டு, அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட்டுக்கு பவர் கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்பிஎஸ் இருக்குது. அடுத்தது அந்த VC1 VC2 ரெண்டு சிக்னலையும் நம்ம பார்க்குறதுக்கு CRO கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்பு தேவை, அது இருக்குது. முதல்ல CL100ஓட பின்அவுட் டயக்ராம் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டெர்மினல் இருக்குது. இதில் ஒரு லீட் இருக்கும். அந்த லீடு நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு கிளாக்வைஸ் டைரக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எமிட்டர் சென்டரில் இருக்கிறது பேஸ், ரைட் சைடில் இருக்கிறது கலெக்டர். எமிட்டர் பேஸ் கலெக்டர் அந்த லீட் இருக்கும். லீடை வச்சு நம்ம எமிட்டர் பேஸ் கலெக்டர், எமிட்டர் இது கலெக்டர் வந்து அந்த பக்கம் இருக்கிறது. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரெட் போர்டில் நம்ம இன்செர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிரான்சிஸ்டர் தான் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரெட் போர்டில் இன்செர்ட் பண்ணணும். அப்போ இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எது எமிட்டர் எது பேஸ் எது கலெக்டர் அப்படின்ட்டு. நான் இன்செர்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா Q1 டிரான்சிஸ்டரு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது எமிட்டரு, ரைட் சைடில் இருக்கிற டெர்மினல் வந்து கலெக்டரு, சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸு. அடுத்து Q2 டிரான்சிஸ்டரை நம்ம கனெக்ட் பண்ணணும். பிரெட் போர்டில் நான் Q2 டிரான்சிஸ்டரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதோட டெர்மினல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறது எமிட்டர், லெஃப்ட் சைடில் இருக்கிறது கலெக்டர், சென்டரில் இருக்கிறது பேஸு. பாருங்கள், Q1 டிரான்சிஸ்டரோட இந்த டெர்மினல் எமிட்டர் பேஸ் கலெக்டர் Q1 டிரான்சிஸ்டரோடது. Q2ஓடது வந்து பார்த்தோன்னா எமிட்டர் பேஸ் கலெக்டர். இப்போ பாசிட்டிவ் சப்ளை எடுத்து Q1ஓட கலெக்டருக்கு கொடுக்கணும், RC1 வழியாக கொடுக்கணும், அதாவது 1.5 கிலோ ஓம் வழியாக கொடுக்கணும். நான் இப்போ பேட்டரியோட ப்ளஸ் டெர்மினல் எடுத்து நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதான் பேட்டரியோட ப்ளஸ் டெர்மினல். ஸோ இந்த ப்ளஸ் டெர்மினல் நான் எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த பாசிட்டிவ்ல இருந்து 1.5 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் போட்டு அந்த டெர்மினல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலெக்டருக்கு போகணும். பாருங்கள், Q1ஓட கலெக்டரில் 1.5 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸோட ஒரு முனையை கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு முனையை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சப்ளை கனெக்ட் ஆகிருக்குல்ல அந்த லைன்ஸில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். பாசிட்டிவ் சப்ளை வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 1.5 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் போட்டு Q2ஓட கலெக்டருக்கு கொடுக்கணும். பாருங்கள், 1.5 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கலெக்டருக்கும், அதாவது Q2ஓட கலெக்டருக்கும் பாசிட்டிவ் சப்ளைக்கு நடுவில் கனெக்ட் பண்ணுறேன். கலெக்டர் டெர்மில் கனெக்ட் பண்ணிட்டேன். பாசிட்டிவ் சப்ளையோட இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ RC2 ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் சப்ளைக்கும் Q2ஓட கலெக்டருக்கும் நடுவில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது RB1 RB2 ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் சப்ளைக்கும் பேஸுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணணும். நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், Q1ஓட பேஸுக்கும் பாசிட்டிவ் சப்ளைக்கும் நடுவில் RB1 ரெசிஸ்டன்ஸ், அதாவது இங்கே நான் 56 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ்க்கும் பேஸுக்கும் நடுவில் நான் 56 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸை நான் போட்டுட்டேன். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா Q2ஓட பேஸுக்கும் பாசிட்டிவ் சப்ளைக்கு நடுவில் 56 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் போடுறேன். பாருங்கள், 56 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து Q2ஓட பேஸில் கனெக்ட் பண்ணுறேன்.
பேஸுக்கும் பாசிட்டிவ் சப்ளைக்கு நடுவில் நான் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், பாசிட்டிவ் சப்ளை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம கெப்பாசிட்டர், அதாவது 1 மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தா அப்படின்னா Q1ஓட கலெக்டருக்கும் Q2ஓட பேஸுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணணும். கலெக்டரில் பாசிட்டிவ் டெர்மிலையும் பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மிலையும் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், Q1ஓட கலெக்டரு Q2ஓட பேஸில் நான் கனெக்ட் பண்ணுறேன். Q1ஓட கலெக்டர் கனெக்ட் பண்ணிட்டேன். பாசிட்டிவ் டெர்மில் எடுத்து நெகட்டிவ் டெர்மில் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா Q2ஓட பேஸ் லைனில் நான் கனெக்ட் பண்ணுறேன். Q2ஓட பேஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கெப்பாசிட்டர் C1 வந்து பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அடுத்தது கெப்பாசிட்டர் C2 வந்து கனெக்ட் பண்ணணும். அதாவது Q2ஓட கலெக்டருக்கும் Q1ஓட பேஸுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், பாசிட்டிவ் டெர்மில் எடுத்து Q2ஓட கலெக்டருக்கு கனெக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் டெர்மில் எடுத்து Q2ஓட கலெக்டர் டெர்மில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மைனஸ் டெர்மில் எடுத்து Q1ஓட பேஸுக்கு கொடுக்கணும். பேஸுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், Q2ஓட கலெக்டருக்கும் Q1ஓட பேஸுக்கும் நடுவில் நான் கெப்பாசிட்டர் C2வை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 2 கெப்பாசிட்டரும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் வந்து எமிட்டருக்கு போகணும். அதாவது 2 டிரான்சிஸ்டரோட எமிட்டருக்கு போகணும். பாருங்கள், பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து 2 டிரான்சிஸ்டரோட எமிட்டர் டெர்மினலுக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுத்துக்கலாம். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ டிரான்சிஸ்டர் Q1ஓட எமிட்டர் டெர்மினலை வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு ஒயர் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Q1ஓட எமிட்டருக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், Q1ஓட எமிட்டர் டெர்மினல் ஃபஸ்ட்டு டெர்மினலாக இருக்கிறது எமிட்டருக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா Q2ஓட எமிட்டருக்கும் கிரவுண்ட் சப்ளை கொடுக்கணும். இப்போ நான் அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஒயர் எடுத்து Q2ஓட எமிட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். Q2ஓட எமிட்டர் டெர்மினலில் அந்த ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், எமிட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிரவுண்டோட கனெக்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், பாசிட்டிவ் சப்ளை எடுத்து 1.5 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு கொடுத்து 1.5 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸோட இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலெக்டர் டெர்மினலுக்கு கொடுப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா Q2க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.5 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ்க்கும் கலெக்டருக்கு நடுவில் கனெக்ட் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 56 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பாசிட்டிவ் சப்ளைக்கும் பேஸுக்கும் நடுவில் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது கெப்பாசிட்டர் C1 C2 ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பொலாரிட்டி கெப்பாசிட்டன்ஸ் கரெக்டாக பொலாரிட்டி பார்த்து கனெக்ட் பண்ணணும். அதாவது கெப்பாசிட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா Q1ஓட கலெக்டரில் எடுத்து Q2ஓட பேஸுக்கும் Q2ஓட கலெக்டரில் எடுத்து Q1ஓட பேஸுக்கும் கொடுப்போம். பொலாரிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர்லையும் நெகட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்லையும் கனெக்ட் ஆகிற மாதிரி போடணும். அடுத்தது 2 டிரான்சிஸ்டரோட எமிட்டர் டெர்மினலையும் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், கிரவுண்ட் இந்த இடத்துல இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் மூலியமாக கிரவுண்ட் பண்ணிட்டோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா Q2ஓட எமிட்டர் டெர்மினலும் ஒயர் மூலியமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ Q2ஓட எமிட்டரும் Q1ஓட எமிட்டரும் கிரவுண்ட் சப்ளையோட கனெக்டில் இருக்குது. அடுத்து சிக்னலை பார்க்குறதுக்கு நம்ம CROவோட ப்ரோப் எடுத்து இதை VC1லேயோ அல்லது VC2லேயோ ஒரு டெர்மினலையும் இன்னொரு டெர்மினல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்டோடையும் கனெக்ட் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா சிக்னல் டெர்மினல் வந்து பார்த்தோம் அப்படின்னா VC1ல் அல்லது VC2வில் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், நான் VC1ல் கனெக்ட் பண்ணுறேன் சிக்னலை. அதாவது VC1ங்கிறது Q1ஓட கலெக்டர் டெர்மினல். பாருங்கள், Q1ஓட கலெக்டர் டெர்மினலில் நான் அந்த சிக்னலுங்கிற ஒயரை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். CROஸுக்கு கொடுக்குற சிக்னல் கனெக்ட் பண்ணிட்டேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிரவுண்ட் சிக்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா CROவோட கிரவுண்ட் சிக்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். சர்க்யூட் அவ்வளோதான். இப்போ RPSஸை ஆன் பண்ணி 5 வோல்டேஜ் செட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ 5 வோல்டேஜ் வைக்கிறேன். 5 வோல்டேஜ் வச்சுட்டேன். இப்போ CROவை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் CROவில் சிக்னல் தெரியும். அதில் T1 டைமு T2 டைமு நம்ம 2 நோட் பண்ணணும். பாருங்கள், சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வேவ் சிக்னல் நம்ம மாடல் கிராஃபில் இருக்கிற மாதிரி வருது.
இப்போ நம்ம T1ங்கிற டைமும் T2ங்கிற டைமும் கால்குலேட் பண்ணணும். அதாவது T1ங்கிற டைமும் T2ங்கிற டைமும் கால்குலேட் பண்ணிவிட்டு Tங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்போம். பாருங்கள், T1ங்கிறது அங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது, T2ங்கிறது அங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. ஸோ அப்போ T2 T1ங்கிற டைமை நம்ம கால்குலேட் பண்ணலாம். எத்தனை லைன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். T1க்கு பாருங்கள், வெர்டிக்கல் லைன்ஸ் 1 2 3 4 வருது. அப்போ 1 2 3 4. டைம் பர் டிவிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ T1ஓட மதிப்பு 4 இன்ட்டு டைம் பர் டிவிஷனில் 10 மில்லி செகண்ட்ஸு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா T2ங்கிற டைமு பாருங்கள், இங்கே ஆரம்பிக்குது. வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4. ஸோ அப்போ 1 2 3 4 வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குது. டைம் பர் டிவிஷனில் 10 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ T2ஓட மதிப்பு 4 இன்ட்டு 10 மில்லி செகண்ட்ஸு. அப்போ T ஈக்குவல் டு T1 ப்ளஸ் T2 தட் இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 10 மில்லி செகண்ட்ஸ். 8 இன்ட்டு 10 மில்லி செகண்ட்ஸ் வருது. நோட் பண்ணிக்கலாம். அதாவது 8 இன்ட்டு 10 இன்ட்டு 10⁻³ ஸோ இதோட மதிப்பு என்ன வருதுன்னு போட்டு பார்க்கலாம் கால்குலேட்டரில். 8 இன்ட்டு 10 இன்ட்டு 10⁻³ ஸோ இதோட மதிப்பு என்ன வருது அப்படின்னா 0.08. அப்போ 0.08 செகண்ட்ஸ் வருது. எஃப் கண்டுபிடிக்கணும். எஃப் ஈக்குவல் டு 1/t. அப்போ 1/0.08 இதை போட்டோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1/0.08 போட்டோம் அப்படின்னா அப்போ என்ன மதிப்பு வருது அப்படின்னா 12.5 ஹெர்ட்ஸ் வருது. ஸோ அப்போ ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக் பண்ணுறப்ப 12.5 ஹெர்ட்ஸ்னு வருது. இப்போ இதை தியரிட்டிக்கலாக நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை தியரிட்டிக்கலாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ RB1 RB2ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். RB1ஓட வேல்யூ RB2ஓட வேல்யூ ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 56 கிலோ ஓம்ஸ்னு வச்சுருக்கோம். 56 கிலோ ஓம் வச்சுருக்கோம். ஸோ அப்போ அதை நோட் பண்ணிக்கலாம். 56 கிலோ ஓமு. அடுத்து C1 C2ஓட வேல்யூ 1 மைக்ரோஃபேரட் தான் போட்டிருக்கோம். இப்போ 1 மைக்ரோஃபேரட் போட்டுக்கலாம். இப்போ T1ஓட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 0.69 இன்ட்டு RB2 இன்ட்டு C1, அதாவது 0.69 இன்ட்டு 56,000. 56 கிலோ ஓமுக்கு 56,000னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 மைக்ரோஃபேரட்டுக்கு 1 இன்ட்டு 10⁻⁻6 போட்டுக்கலாம். இப்போ இதை கால்குலேட்டரில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 0.69 இன்ட்டு 56,000 இன்ட்டு 1 இன்ட்டு 10⁻⁻6. இதோட மதிப்பு 0.03864 வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா T2ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தான் இருக்கும். 0.69 இன்ட்டு RB1 இன்ட்டு C2 போடுவோம். அப்போ 0.69 இன்ட்டு 56,000 இன்ட்டு 1 இன்ட்டு 10⁻⁻6. இதுக்கும் இது ஆன்சர் தான் வரும். அப்போ டோட்டல் டைம் T ஈக்குவல் டு T1 ப்ளஸ் T2 போடுறப்ப நமக்கு 0.7728 கிடைக்குது. அப்போ F ஈக்குவல் டு 1/T போட்டோம் அப்படின்னா 1/0.7728. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிப்போம். 1/ ஆன்சர் போடலாம். 1/ ஆன்சர் போட்டோம் அப்படின்னா அதாவது 12.9 ஹெர்ட்ஸ் வருது. இப்போ 12.9 ஹெர்ட்ஸ் இருக்குது. தியரிட்டிக்கலாக கால்குலேட் பண்ணுறப்ப 12.9 ஹெர்ட்ஸ் வருது. ப்ராக்டிக்கலாக கால்குலேட் பண்ணுறப்ப 12.5 ஹெர்ட்ஸ் வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 0.4 தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதாவது 12.9 ஹெர்ட்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 12.5 ஹெர்ட்ஸ் வருது. அடுத்தது நம்ம இந்த RB1 RB2க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 56 கிலோ ஓம் பதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 47 கிலோ ஓம் போடுறேன். RB1 RB2ஓட வேல்யூ 47 கிலோ ஓம் போடுறேன். C1 C2ஓட வேல்யூ நான் அப்படியே வச்சுக்கிறேன். பாருங்கள், 47 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸு, எல்லோ, வயலட்டு, ஆரஞ்சு. T1 ஈக்குவல் டு 0.69 இன்ட்டு 47,000, அதான் RB2ஓட வேல்யூ. RB1ஓட வேல்யூ C1 C2ஓட மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா 1 மைக்ரோஃபேரட்டாக இருக்குது. அப்போ
1 × 10⁻⁻6. இதை கால்குலேட்டரில் நம்ம போடலாம். போடுறப்ப 0.69 × 47,000 × 1 × 10⁻⁻6 போடுறப்ப ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 0.03243. அதாவது T1ஓட மதிப்பு இது கிடைக்குது. T2ஓட மதிப்பும் அதே தான் கிடைக்கும். அப்போ 0.03243. அப்போ டோட்டல் டைம் T = T1 + T2. அப்போ இதோட மதிப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா 0.06486. இது வந்து பார்த்திங்கன்னா Tயோட டைமு. F = 1/T. அப்போ 1/06486 இதை போட்டோம் அப்படின்னா 1/F 1/T அப்படிங்கிற வேல்யூ போடுறப்ப 15.41 ஹெர்ட்ஸ் கிடைக்குது. அதாவது 15.41 ஹெர்ட்ஸ் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கல் வேல்யூ. இப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நம்ம போட்டு ரீடிங் எடுப்போம். அப்போ T1ஓட மதிப்பு என்ன இருக்குது, T2ஓட மதிப்பு என்ன இருக்குது, Tயோட மதிப்பு என்ன இருக்குது, Fஓட மதிப்பு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்ற போகிறேன். மாற்றிட்டு T1 T2 அந்த மதிப்பெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ 56 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸை வெளியில் எடுத்துகிட்டு 47 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸை நம்ம அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலாம். பாருங்கள், 56 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸை வெளியில் எடுத்தாச்சு. RB1 RB2ஓட மதிப்பு எடுத்தாச்சு வெளியில். இப்போ புதுசாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 47 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸை நான் அந்த RB1 RB2 இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதாவது RB1 RB2ஓட வேல்யூ இப்போ 47 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். RB1 நான் போட்டுட்டேன். அடுத்து RB2 போடணும். அதாவது பேஸுக்கும் பாசிட்டிவ் சப்ளைக்கும் நடுவில் நான் கனெக்ட் பண்ணணும். நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ சிக்னல் பார்க்கலாம். RB1 RB2 ரெண்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 47 கிலோ ஓம் போட்டிருக்கேன். இப்போ சர்க்யூட்டில் இருக்கிற 47 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வேவ் ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ இது வேவ் ஃபார்மு. இப்போ இதில் T1ங்கிற டைம் கால்குலேட் பண்ணலாம். அதாவது T1 டைமு 1 2 3 3.2 3.3 3.3 அப்படின்ட்டு இருக்குது. அதாவது 3.4க்கும் 3.2க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 3.3 வருது. ஸோ இப்போ வெர்டிகல் லைன்ஸோட எண்ணிக்கை 3.3 × டைம் பர் டிவிஷனில் என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். அப்போ 3.3 × 10 மில்லி செகண்ட்ஸ் வருது. அப்போ T1 = 3.3 × 10 × மில்லி செகண்ட்ஸுக்கு 10⁻³ போட்டுக்கலாம். அதேமாதிரி T2ஓட வேல்யூ அதே மதிப்பு தான் வரும். 3.3 × 10 × 10⁻³ பாருங்கள், லோவில் இருக்கிற மதிப்பை இப்போ கால்குலேட் பண்ணலாம். பாருங்கள், 1 2 1 2 3 3.2 3.4க்கும் 3.2க்கும் நடுவில் இருக்கிறனால 3.3 தான். அடுத்தது டோட்டல் டைம் T = T1 + T2 ரெண்டையும் போடுறப்ப நமக்கு 0.066 வருது. 0.066 வருது. இது வந்து பார்த்திங்கன்னா Tயோட மதிப்பு. அடுத்தது F = 1/T. அப்போ 1/T போட்டோம் அப்படின்னா 1/0.066 போடுறப்ப என்ன மதிப்பு வருது அப்படின்னா 15.15 ஹெர்ட்ஸ் வருது. அப்போ இது வந்து ப்ராக்டிக்கலோட மதிப்பு. தியரிட்டிக்கலோட மதிப்பு 15.41 வந்தது. ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15.15 வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா VC1ல் எடுத்திருக்கோம். அதாவது Q1ஓட கலெக்டர் டெர்மினல்லேருந்து எடுத்த வேவ் ஃபார்ம் தான் நம்ம பார்த்தோம். இதேமாதிரி பார்த்திங்கன்னா VC2லேருந்து நம்ம எடுத்து பார்த்துடலாம். அப்போ CROவில் அந்த சிக்னல் ஒயரை எடுத்து இப்போ நான் Q2ஓட கலெக்டர் டெர்மினலில் கொடுக்குறேன். அதாவது VC2ங்கிற பாயிண்ட்டை நான் கொடுக்குறேன். VC2வில் கொடுத்தாலும் வேவ் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா RB1 RB2 C1 C2ஓட வேல்யூலாம் ஒரே அளவாக கொடுத்துருக்கனால நமக்கு அதே விட ஆம்பிள்டியூடு அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் டியூரேஷன்ஸ்லாம் கிடைக்கும். ஆம்பிள்டியூடை வந்து மெஷர் பண்ணி நோட் பண்ணிடலாம். ஆம்பிள்டியூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் லைன்ஸ் எண்ணிக்கையை வந்து எண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லைனில் இருக்குது. அப்போ 1 × வோல்டேஜ் பர் டிவிஷனில் 5 வச்சுருக்கோம். அப்போ 1 × 5 = 5 வோல்ட்டு.
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா VC2க்கும் 1 × 5 = 5 வோல்ட்டு. அப்போ ஆம்பிளிடியூட் இருக்குது, டைம் T1 இருக்குது, T2 இருக்குது. இதை வச்சு நம்ம கிராஃப் போட்டுடலாம். அதாவது அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருங்கிறது ஒரு ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டரு. இதுக்கு ஸ்டேபிள் ஸ்டேட்டே கிடையாது. 2 ஸ்டேட்டுமே குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டாக இருக்கும். அதாவது தானாகவே என்னாகும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். இதை பயன்படுத்தி நம்ம ஸ்கொயர் வேவும் ரெக்டாங்குலர் வேவ் ஃபார்மும் கொண்டு வந்துக்கலாம். அதாவது RB1 RB2 மதிப்பை மாற்றுறது மூலிமா C1 C2 மதிப்பு மாற்றுறது மூலிமா கொண்டு வந்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.